Sit straight, close your eyes, get ready for meditation. உடல் அமைதி, இந்திரியங்கள் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, இதைத் தொடர்ந்து மனதை ஓரிடத்தில் நிறுத்தி பழகும் தியானம் ஆரம்பிக்கிறது. மனதை குவிக்கும் தியானம். இதற்கு இப்பொழுது தியேய விஷயமாக அவரவருக்கு பிடித்த இஷ்ட தேவதையினுடைய ரூபத்தை, அலங்கார ரூபத்தை, அபிஷேக ரூபத்தை, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சிவரூபம், விஷ்ணு ரூபம், தட்சிணாமூர்த்தி ரூபம், இப்படி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தேவதையை மனக்கண் முன் முதலில் கொண்டு வரவும். அதையே நான் பார்த்துக் கொண்டிருப்பதைப் போல் பாவித்து அமர்ந்திருக்கவும். அந்த ரூபத்தையே பார்த்துக் கொண்டிருப்போம். மனம் விலகாமல் இருக்க பயிற்சி செய்வோம். மனம் வேறு விஷயத்திற்கு சென்றால் இழுத்து வந்து அந்த உருவத்தை பார்க்குமாறு செய்வோம். மனக்கண்ணால் இஷ்ட தேவதா ரூபத்தை பார்க்குமாறு செய்வதுதான் தியானம், ஒருமுகப்படுத்தும் தியானம். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் தாட்டும் அந்த உருவத்தில் நிலைத்திருக்கும்படி பயிற்சி செய்வோம்.
மனம் வேறு சிந்தனைக்கு சென்றால் இழுத்து வந்து உருவத்தில் பதிக்கவும். இவ்வாறு செய்யும் பொழுது மனம் சஞ்சலம் பட்டால், மனதை ஓரிடத்தில் வைக்க முடியவில்லை என்றால், அதற்கு நாம் மனதிற்கு கொடுத்த பாவனைகளை இன்னும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அஸ் அக்செப்டன்ஸ், அசங்கக அகம், சாந்தக அகம். அது போதிய அளவு பயிற்சி இல்லாத பொழுது மனம் தடுமாறும். எனவே மனம் குவிக்க முடியவில்லை, சஞ்சலமாக இருக்கிறது என்றால், மனதிற்குண்டான பாவனையை கொடுத்தோம் என்றால் அது அமைதியாகும். சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி. கைகளை உடைசி கண்கள் வைக்கவும். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.